கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உண்மையாகவே இந்த நாளிலே எல்லோரையும் ஆண்டவர் அழகுபடுத்தி ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடும்படியாய் அநேகருக்கு என் தேவன் அழகாய் நடத்தி வருகிறார். என் தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். ஏனென்றால் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டது போல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். உண்மையாகவே இந்த உலகத்துக்கு என் இயேசு வந்தது நிமித்தமாய் பாவங்களை ரட்சிக்கவே என் தேவன் வந்திருக்கிறார். குழந்தையாக மறுரூபம் எடுத்து மனிதனாக இந்த உலகத்திலே பெத்லகேம் என்னும் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறார். அவர் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? ஏனென்றால் நம்மை அதிகமாக நேசிப்பதினால் என்னுடைய பிள்ளைகள் முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே என் தேவன் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறார். என் தேவனை நாம் முழுவதுமாக தேடுவோம் என்றால், அவரை குறித்து அநேக இடத்திலே சொல்லுவோம் என்றால், அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம் என்றால், இந்த கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக நாளாய் காணப்படும். என் தேவாதி தேவன் எல்லோரையும் நேசிக்கவே, எல்லோர் மீதும் அன்பு கூறவே இந்த உலகத்திலே வந்தார். அவரை நாம் சந்தோஷப்படுத்தி அவருடைய மகிமையை நாம் கொண்டாடும் பொழுது நம் வீட்டிலே அநேக சந்தோஷங்கள் காணப்படும். இந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேகர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடுவார்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.